Hello all, welcome to my channel Jo Arts and Creatives. இப்போ நம்ம மெஹந்தியில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சிங் கம்பெனியோட கோன் வந்து எடுத்துக்கிறேன். அதில் டாப்பில் ஒரு கேப் இருக்கும், அதை எடுத்துட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு வேஸ்ட் கிளாத் இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் ஏதாவது எடுத்து அதில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கணும். அது ஃப்ளோ ஈஸியாக இருக்குதா இல்லை கஷ்டமாக இருக்கான்ட்டு. சில நேரங்களில் கொஞ்சம் லிக்யூட் தான் ஃபஸ்ட் வரும் வெளியே. ஃப்ளோ வர்றது கிளியராக வருதான்னு உள்ளதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமாயிட்டு நம்ம பேப்பரில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம கோனை ப்ரெஸ் பண்ணுறது நீட்டாக ஒரே அளவுகளில் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஃப்ளோ சூப்பராக வரும். நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட்டு லைன் ட்ரா பண்ணி பார்க்கலாம், ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நமக்கு சில நேரங்களில் நம்ம ப்ரெஸ் பண்ணுறது ஒரே அளவுகளில் ப்ரெஸ் பண்ணலைன்னா கொஞ்சம் கேப் விட்டு விட்டு வரும். நம்ம ஃபர்ஸ்ட் லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இவ்வளோ லென்த்தாக லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக ஃபர்ஸ்ட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு அப்புறமாயிட்டு கொஞ்சம் லென்த்தியாக லைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம அடிக்கடி இந்த கோனோட டிப் போர்ஷனை வேஸ்ட்டு கிளாத்லேயோ இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர்லேயோ தொடச்சி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கோனோட ஓரத்தில் பட்டிருக்க கோன் வந்துட்டு மெஹந்தி பேஸ்ட் வந்துட்டு நமக்கு திரும்ப நம்ம ஒர்க் பண்ணுறதுலே பட்டுட்ருக்கும். அதனால அப்பப்போ தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு லைன் ட்ரை பண்ணி பார்த்தோம், அப்புறம் டபுள் லைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட லைனோட பக்கத்துலேயே தொட்டு போடுறது மாதிரி ரெண்டு லைன் ஆகிட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இது நம்ம கோன் ஒர்க் பண்ணுற டைமில் நம்ம ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி பேப்பரில் வச்சுட்டு அதுலேருந்து கோனை கொஞ்சம் தூக்குனாப்பில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி விடணும். அடுத்து முடிக்கிற டைமில் திரும்ப பேப்பரில் டச் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் ஃப்ளோ கிளியராக இருக்கும், லைன் நீட்டாக ட்ரா பண்ணி எடுக்க முடியும். நம்ம பென்சில் வச்சு ட்ரா பண்ணுறது மாதிரி அப்படி பேப்பர்லேயே தொடுறது மாதிரி அப்படி பண்ணக்கூடாது. அப்படின்னா இப்போ நம்ம பேப்பரில் பண்ணுவோம், கையில் பண்ணுற டைமில் நான் அவங்க கையில் கிழிச்சு விட்ருவோம். அதனால நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டு வரையும் தூக்கலை விட்டுட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் டச் பண்ணணும் பேப்பரில், அப்புறம் எண்டில் மட்டும் திரும்ப டச் பண்ணி நம்ம அதை ப்ரெஸ் பண்ணுறத கையிலேருந்து விட்டுறணும். இப்போ லைனெல்லாம் நீட்டாக ட்ரா பண்ண முடியும். டபுள் லைன் நம்ம ஒர்க் பண்ணுறது ஒரே லென்த்லேயும் இருக்கணும், ஒரே அளவு டிஸ்டன்ஸ் விட்டும் ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் ஒரே அளவு கேப் இருக்கணும். அந்த மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணி எடுக்கணும். இது நான் வந்துட்டு A4 சைஸ் பேப்பரில் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்களும் A4 சைஸ் பேப்பரில் பண்ணலாம், இல்லைன்னா இதை விட திக்காயிட்டு உள்ள பேப்பரில் பண்ணலாம். இல்லைன்னா சார்ட் பேப்பரை A4 சைஸுக்கு ஏதாச்சும் கட் பண்ணி எடுத்து அதில் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது அப்புறம் 3 லைன் சேர்த்து வர்றது மாதிரி ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸில் லைன்ஸ் மட்டும்தான் கற்றுக்க போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் திரும்ப திரும்ப ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீட்டாக வரும். எனக்குமே சில இடங்களில் ரொம்ப மிஸ்டேக் வந்திருக்குது. அப்படின்னா நான் ஒர்க் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிட்டு, அதனால நீங்கள் கண்டினியூவாக ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்களும் குறித்து வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஒர்க்ஸையுமே ஒரு ஃபுல் பேஜ் இல்லைன்னா ஹாஃப் பேஜுக்காவது உங்களுக்கு கிளியராக ஃப்ளோ வந்துட்டு ஃப்ளூயண்ட்டாக வர்ற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள்.
நீங்கள் கிளாஸ் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.